சாபத்தோடு, நீ தரித்திரத்தோடு, நீ பலவீனங்களோடு, நீ வியாதிகளோடு, வேதனைகளோடு, மரணத்தோடு நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை, முடியவில்லை. ஆனாலும் இந்த வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், இயேசுவால் மாத்திரம் அந்த உலகத்துக்கு விடுதலை கொடுக்க முடியும். இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து இயேசுவால் மாத்திரம் நான் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. இந்த நிலையை கொடுக்கிறவன் வேற யாரும் அல்ல. டாக்டர் கிடையாது, விஞ்ஞானிகள் கிடையாது, சுகாதார அமைப்புகள் கிடையாது. எல்லாரும் கையை விரைத்து விட்டாங்க. உங்களோட விளக்குகள் எரிகிறதா இருக்கிறதா? எங்களோட விளக்கை கொளுத்து மரக்காலால் மூடி கட்டில் கீழே வச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு இருந்து உழைக்கும் போது இருள் உங்கள் குடும்பத்தில், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, இந்த தேசத்துல இருக்க முடியாது. காரணம், நீங்க நம்முடைய விளக்குகள் ஒவ்வொரு வீடுகளில் இருக்க விசுவாச பிள்ளைகள விளக்குகள் ஒவ்வொன்று இந்த நாட்களில் ஏற்றப்படும் போது இந்த தேசத்துல சூழ்ந்திருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறி இந்த தேசத்துக்கு பெரிதான விடுதலை உண்டாகும் என்று சொல்லி கற்பிச்சல் இருக்கும் வரை உங்களை சார்ந்திருக்கிறவங்க இருள் சூழ முடியாது. உங்க பட்டணங்களை இருள் சூழ முடியாது. ஓ ராமாக்கா சந்தாராலாமாக்கா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காணொளி மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க தேவன் பாராட்டின மகாபரிய கிருபைக்காக அவரை நான் ஸ்தோத்திரித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஈஸ்டர் நாட்களாய் இருக்கிறது. தேவனுடைய பாடுகளை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நேராக வந்து நாம் சபையில சகோதரர்களாய் ஒருமித்து கூடி நாம் தியானம் பண்ண முடியாத சூழ்நிலையாய் இருக்கிறது. ஆனாலும் நாம் தூரத்தில் இருந்தாலும் ஆவியில இந்த நாளிலும் நாம் ஒன்றாய் இருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து மேற்கொண்டு நாம் கடந்து செல்வோம். இந்த நாளில தேவன் உங்களோடு என்னோடு பேசும்படி, இன்றைக்கு தியானிக்கும்படியாய் ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அந்த வார்த்தை மூலமாய் இந்த நாள்ல தேவன் உங்களோடு பேச அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை இந்த வேளையில தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லப்பா. மனுஷன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவரீர் உம்முடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொன்னவர். இத்தனை வருடங்களாய் உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரை நாங்கள் அழிந்து போகாதபடி உம்முடைய வார்த்தையினால் எங்களை பிழைப்பீட்டி வருகிறீரே, அதற்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய வேத வசனத்தை அனுப்பி எங்களை குணப்படுத்தி ஆண்டவரை எங்களை பிழைப்பூட்ட போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரை, இந்த வார்த்தை மூலமா நீர் பேசுவீராக. ஆண்டவரை, நீர் செய்ய நினைத்த காரியத்தை இந்த வார்த்தை மூலமா செய்து முடிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அடியேனை உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். அடியேனை தாழ்த்துகிறேன். நீரே ஆண்டவரை என் மூலமா நீர் பேசும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த அருமையான நாளிலும் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த சூழ்நிலையில, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் அமர்ந்திருந்தாலும், இந்த நாளில என் தேவன் உங்களை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு தெரியாது நீங்க எந்த சூழ்நிலையில உட்கார்ந்து கொண்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களையும் என்னையும் காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவருக்கு எந்த சூழ்நிலையில நீங்கள் போராடி கொண்டு விடுதலை இல்லாமல் தவித்துக் கொண்டு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நேராக தேவனுடைய வார்த்தை வருகிறது, என் தேவன் விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லி. ஆகையினாலே என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நானும் நீங்களும் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவர் விடுவிக்க வல்லமையுள்ள தேவன். என் தேவன் விடுவிக்க வல்லமையுள்ள தேவன். ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது, அந்த வேதத்தை வார்த்தையில சொல்லும் பொழுது, நாங்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், அல்லேலூயா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி. பாருங்க, என்ன ஒரு முழு நிச்சயம், என்ன ஒரு நம்பிக்கை. அவர்கள் சொல்கிறார், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். அப்ப பாருங்க, அவர்கள் ஆராதிக்கிற தேவனும் உண்டு, நாங்கள் ஆராதிக்கிற வித்தியாசம் காண்பிக்கிறார்.
அது மாத்திரமல்ல, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். எங்கள் தேவன், நாங்க எங்கட தேவன் தான் விடுவிப்பார், உங்கள தேவன் விடுவிக்க மாட்டார் என்பது போல இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். இந்த கதை நமக்கு நன்றாய் தெரியும். அந்த சூழ்நிலை அவர்களுக்கு எரிகிற அக்கினி சூழ்நிலை போடுகிற சூழ்நிலை வருகிறது, இக்கட்டான ஒரு வேலையை வருகிறது. ஆனாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க, அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில தேவன் சொல்லுகிற தேவன் இந்த வார்த்தை மூலமாய் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்க எந்த சூழலில் அமர்ந்திருந்தாலும் என் தேவன் உங்களை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்று சொன்னால், தேவன் இந்த பூமிக்குள்ள வந்ததின் நோக்கமே நம்மை விடுவிப்பதற்காகத்தான். அவர் பரலோகத்தை துறந்து பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் தம்மை தரை மட்டும் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் இந்த பூமிக்குள்ள வந்ததற்கு நோக்கமே உங்களையும் என்னையும் அவர் விடுவிப்பதற்காக. ஆமா, என்னையும் உங்களையும் விடுவிப்பதற்காகவா? எண்ணத்துல நான் அகப்பட்டிருந்தேன், ஏன் என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கக்கூடும். வேதம் சொல்கிறது, பாவத்திலும் சாபத்திலும் தரித்திரத்திலும் நாங்கள் அகப்பட்டு போயிருந்தோம். பாவத்திலும் சாபத்திலும் சிக்குண்டவர்களாய் இருந்த எங்களை அவர் விடுவிக்கும்படி இந்த பூமிக்குள்ள கடந்து வந்தார். ஆகையினால அதற்காகத்தான் அவர் இந்த இரத்தத்தை சிந்தினார் இந்த பூமியில. அதற்காகத்தான் நம்மை விடுவிப்பதற்காகத்தான் அவர் பாடுகளுக்கு ஊடாக கடந்து சென்றார். ஆகையினால நானும் நீங்களும் ஆராதிக்கிற எங்கள் தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு கடினமானது ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்பேற்பட்ட பெரிய பயங்கரமான சூழ்நிலையில கடந்து போனாலும் அவர் உங்களை விடுவிப்பார். ஒருவேளை நீங்கள் விடுவிக்க உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவனுக்காக அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை அகப்பட்டு அந்த விடுதலைக்காக நீங்கள் எதிர்பார்த்து ஒவ்வொரு நாட்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடும், மாதங்களாக இருக்கக்கூடும், அது வருஷங்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த விடுதலையை காண முடியாதவர்களாய் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னென்றால், இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் உங்களை விடுதலை ஆக்க முடியும். உங்க பிள்ளைகளாய் இருக்கலாம், கணவனாய் இருக்கலாம், வேற எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் என் இயேசு விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்பேற்பட்ட தேவன்! அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், அந்த சராசரங்களை உண்டாக்கினவர். அல்லேலூயா! வானத்தை சிங்காசனமாய் பூமியை பாதபடியாய் கொண்டிருக்கிற தேவன், காற்றையும் கடலையும் அடக்கி அதை அமைதிப்படுத்தின தேவன், அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர், வார்த்தையினால் சகலத்தையும் உண்டு பண்ணின தேவனை, அல்லேலூயா, அவரால் மாத்திரம்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். வேறு ஒருவராலும் உங்களை சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க வேறு ஒருவராலும் கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புத்தகம் 45வது அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுகிறது பிரியமானவர்களே? பூமியின் எல்லையில் எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பூமியின் எல்லை எங்கிலும் உள்ளவர்களே, என்ன நோக்கி பாருங்கள், அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அம்மா, உங்களோட வாழ்க்கையில அந்த விடுதலை வேணும் என்று சொன்னால் நீங்க இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கும் போதுதான் நீங்க விடுவிக்கப்படுவீங்க. நீங்க இன்றைக்கு யாரை நோக்கி பார்க்கிறீங்க? மனுஷரை நோக்கி பார்க்கிறீங்களா அல்லது வேற யாராவது நோக்கி பார்க்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க பார்க்க வேண்டியவரை நீங்கள் பார்த்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலை அது நிச்சயமாகவே உங்களுக்கு இன்றைக்கு உண்டாகும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிட்டு சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, பூமி எல்லை எங்கிலும் உள்ளவர்களே, என்ன நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. உங்க பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களே அல்லவா? உங்க கணவனுக்காக இந்த காரியத்தில் அகப்பட்டு போனாரே, சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறாரே, அவரை அவர் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க அல்லேலூயா எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற உங்களை விடுதலை அவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசுதான் உங்களுக்கு விடுவிக்கிற ஒரே ஒரு வழியாய் இருக்கிறார். அல்லேலூயா! அவரால் அன்றி உங்களுக்கு விடுதலை இல்லை. ஆமென். இயேசு மாத்திரமே உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளில அவரை நோக்கி பார்க்கும். வேதம் பூமி எல்லை எங்கிலும் உள்ளவர்களே,
இன்றைக்கு பாருங்க, உலகமே இன்றைக்கு ஹல்லேலூயா கொரோனா என்ற வைரஸினால இன்றைக்கு உலகமே விடுதலை இழந்து போய் தவித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாரோட வாழ்க்கையும் முடக்கப்பட்டு போயிருக்கிறது. எல்லாரும் கட்டப்பட்ட சூழ்நிலையில வீடுகளுக்கு அடங்கி போய் கிடக்கிறோம். இந்த சூழ்நிலையில ஏவன் சொல்லுகிறார், பூமி எல்லை எங்கிலும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்க. இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் இந்த பூமிக்கு விடுதலை உண்டாகும். இந்த பூமிக்கு இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து ரட்சிப்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும் என்று இயேசு சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே இந்த நாட்கள்ல அவரை நோக்கி மாத்திரம் நீங்க பார்க்கும் பொழுது இன்றைக்கு கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலே இன்றைக்கு நீங்கள் விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருப்பீர்களே என்று சொன்னால், இன்றைக்கு தவித்துக் கொண்டிருப்பீர்களே என்று சொன்னால், நான் உங்களுக்கு அதிலே இருந்து அந்த விடுதலை ஆகுவதற்கு வேண்டிய வழிகளை நான் உங்களுக்கு இந்த நாள்ல சொல்ல விரும்புகிறேன். அந்த வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலை உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் விடுதலை உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையினாலே நீங்கள் இன்றைக்கு விடுதலை எதிலே இருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டும், எப்படி விடுதலை ஆக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அறிவுரை கூற விரும்புகிறார். எடுத்து வாசிப்போம். கொலோசியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? கொலோசியர் 1:14 எடுத்து வாசிப்போம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. என்னத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்னால், இந்த நாளில அவருடைய இரத்தத்தினாலதான் உங்களுக்கு விடுதலை, பாவத்திலே இருந்து உங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. இயேசு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காகத்தான் இந்த பூமிக்குள்ள கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் பாவத்திலே இருந்த நம்ம விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் தம்முடைய இரத்தத்தினாலதான் என்ன செய்யணுமா? விடுதலை எனும் மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப அந்த இரத்தத்தினாலதான் உங்களுக்கு விடுதலை, மீட்பு, அதாவது உங்களுக்கு விடுதலை. அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏன்னு சொன்னா, பாவத்தில இருந்து நானும் நீங்களும் முதல்ல என்ன செய்யணும் சொன்னா, விடுதலை ஆக்கப்பட வேண்டும். அப்ப பாவத்தில இருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான் உங்களை என்ன செய்ய முடியும்? விடுதலை ஆக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப பாவத்தோடு நாம் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா என்னவாகிறது? பாவம் வந்து சாபமாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கும் பொழுது அந்த பாவத்து நிமித்தம் அவனுக்குள்ள சாபம் கடந்து வருகிறதா இருக்கிறது. ஆகையினால அந்த சாபம் முறியடிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் காண முடியல. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளான், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தான். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காண முடியல. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் நிமித்தம் பாவத்தின் நிமித்தம் நமக்குள்ள என்ன வருது? பாவத்தின் நிமித்தம் சாபம் கடந்து வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேனே, எனக்குள்ள சாபம் இல்லை என்று நீங்க சொல்லலாம். அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கினார், அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகும்படி செய்தார். ஹல்லேலூயா. அவர்களோடு பேசி உறவாடின அந்த இடமே ஒரு சோலைவனமாய் இருந்தது. அது ஏதேன் தோட்டம். அது பச்சை பசேல் என்று இருந்தது. தேவன் ஒவ்வொரு நாளும் ஆதாம் ஏவாளோடு அவர் அங்கே உறவாடி கொண்டு இருந்தாராமா. ஹல்லேலூயா. அப்பவரையும் பாவம் அந்த இடத்துக்குள்ள வரல. அதனால அவர்கள் வாழ்க்கையில வேதனை இல்லை, துன்பம் இல்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை, வியர்வை சிந்துதல் இல்லை. காரணம் என்ன? அவர்களுக்குள்ள பாவம் அங்கே ஆக்கிரமிக்கவில்லை, பாவம் அவர்களுக்குள்ள வரையில்லை. அதனாலே அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் இருந்தது. ஆனால் பாருங்கள், எப்போது பிசாசுக்கு அவர்கள் செவியை கொடுத்தார்களோ, அதன் மூலமா தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போகும் போது அங்கே பாவம் அவர்களுக்குள்ள வருகிறது. தேவனுடைய வார்த்தையை மீறுகிறதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால எல்லவோ பாவம் வந்தது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையின் செழிப்புக்கு, உங்க வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு எது தடையாய் இருக்கிறது? நீ ரட்சிக்கப்பட்டுட்டால் சாபம் இல்லை என்பது அல்ல, நீ உண்மைதான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நீ ரட்சிக்கப்பட்டவர்களா? அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வீட்டுக்குள்ளே இருந்தவர்களா? தேவனுடைய மறைவுக்குள்ளே இருந்தவர்களா? தேவனுடைய தோட்டத்துக்குள்ளே இருந்தவர்களா? ஆனாலும்
தேவனுடைய வார்த்தையை கேளாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே அவர்களுக்கு பாவம் வந்தது. அவர்கள் கீழ்ப்படியாமல் போன போது பாவத்தின் நிமித்தம் சாபம் வந்து அவர்கள் ஆசீர்வாதத்தையே அந்த சாபம் விழுங்கி போட்டது. ஹல்லேலூயா. அந்த சாபத்தின் நிமித்தம் அவருடைய வாழ்க்கை என்னது? ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டார்கள். அந்த சாபத்தின் நிமித்தம் அந்த பூமி சபிக்கப்பட்டது. ஏவாளுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டது. ஆமென். இந்த பூமி முதலாய் சபிக்கப்பட்டது. மரணம் இந்த பூமிக்குள்ள கலந்து வந்தது. வியாதிகள் கலந்து வந்தது. எதனால? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால, பாவம் வந்ததுனால சாபம் வந்தது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அதை இந்த நாள் திரும்ப யோசித்து பார்க்க வேண்டும். ஆமென். நாம் தேவனுடைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது சாபம் வருகிறது. எனக்கு அருமையான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ரட்சிக்கப்பட்டா போல நமக்குள்ள சாபம் இல்லை என்று நினைக்காதீர்கள். நிச்சயமாய் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது சாபம் நம்மை தொட முடியாது, பாவம் நம்மை நெருங்க முடியாது. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நாங்கள் பாவம் செய்கிறோமோ, அப்பொழுது நமக்குள்ள சாபங்கள் கடந்து வந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அது திருடி கொண்டு போகிறதா இருக்கிறது. இன்றைக்கு தேவன் அந்த சாப பாவத்தை அவர் கழுவி சுத்திகரிக்கும்படிதான் தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். ஆதாம் ஏவாளின் நிமித்தமாய் வந்த அந்த பாவம், அவர்கள் ரட்சிக்கப்பட்ட அவர்கள் மூலமாய் வந்த அந்த பாவத்தை தேவன் மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த சாபத்தை அவர் முறியடிக்கும்படிக்கே அவர் இரத்தம் சிந்தினார். இன்றைக்கு நீ சாபத்தோட, நீ தரித்திரத்தோடு, நீ பலவீனங்களோடு, நீ வியாதிகளோடு, வேதனைகளோடு, மரணத்தோடு நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிள்ளையே, தேவன் தன்னுடைய இரத்தத்தை இந்த நாளில் உனக்கு கொடுத்து விடுதலை உண்டாக்க அவர் விரும்புகிறார். அந்த இரத்தத்தினாலதான் உங்களுக்கு விடுதலை. அப்ப நீங்க சொல்லலாம், ரட்சிக்கப்பட்ட ஒன்றை மாத்திரம் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆமா, இன்றைக்கு வேதம் சொல்லுது, அவர் இரத்தத்தினால, அவருடைய இரத்தம் சகல பாவங்களை கழுவி அது சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. உண்மைதான். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, பாவம் செய்துட்டீங்க. ஆனாலும் இன்றைக்கு அந்த இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பாவத்தையும் சாபத்தையும் இல்லாமல் அந்த சாபத்தை கூரை உடைத்து முறித்து போட்டு இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதம் உள்ள பாத்திரங்களாய் அவர் வணைந்து கொள்ள அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால வேதம் சொல்லுகிறது, ஒரு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விட்டால், இன்றைக்கு தேவ பிள்ளையை நீ விட்டு விடுவாய் என்று சொன்னால், பாவத்தை, தேவன் அருவருக்கிற காரியத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை இன்றைக்கு நீங்க அறிக்கையிட்டு விட்டு விட்டால் அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். அந்த இரத்தம் உங்களை கழுவி நிச்சயமாகவே சுத்திகரித்து உங்களுக்கு விடுதலை உண்டாக்கும். அன்றைக்கு பாவம் செய்ததுனால தேவனோடு உறவாட முடியல, தேவனோடு உலாவ முடியல, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல. இன்றைக்கு பாவம் உன்னையும் என்ன உங்களை தேவனையும் நம்மையும் பிரிக்கிறதா இருக்கிறது. அதனாலதான் வேதம் ஏசாயாவின் புத்தகம் 59 2ஆம் வசனங்கள் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களே அவருக்கு நமக்கு பிரிவினை சுவராய் நிற்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த நாளில் நீ அவரோடு பேச முடியவில்லை அல்லவா? ஆதியில் அவரோடு பழகினது போல பழக முடியவில்லை அல்லவா? பாவம் உனக்குள்ள வந்ததினால் அந்த உறவை துண்டித்தது அல்லவா? இந்த பொழுது இந்த வார்த்தை மூலமா தேவன் பேசுகிறார். மகளே, நீ உன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு அந்த இரத்தத்தினால் கழுவப்பட உன்னை ஒப்பு கொடுப்பாயானா அந்த இரத்தம் உன்னையும் அவரையும் ஒப்புரவாக்கும். வேதம் சொல்லுகிறது, பூலோகத்தில் உள்ளவர்களையும் பரலோகத்தில் உள்ளவர்களையும் அவர் மூலமாய், இரத்தத்தின் மூலமாய் அவர் சமாதானமாக்கி ஒப்புரவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கு உன்னை ஒப்புரவாக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன்னை தேவனோடு சமாதானம் கொள்ள பண்ணும். ஆகையினால பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய இரத்தத்தினால் உங்களை கழுவப்பட ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பாவத்தில் இருந்து தேவன் உங்களை விடுதலை ஆக்க என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்ப அந்த இரத்தம் உங்களை ஹல்லேலூயா கழுவி சுத்திகரித்து விடுதலை ஆக்க அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக, ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக,
நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எஸ், அவர் நகர வாசலுக்கு புறம்பே, நகர வாசலுக்கு உள்ளே அல்ல, நகர வாசலுக்கு புறம்பே என்றா வெளியே. ஏன் என்று சொன்னால் ரட்சிக்கப்படாத நமக்காக. அவர் உள்ளே, அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்திருந்தார், அது ஜூதருக்கு சொந்தமா போயிருக்கும். ஜூதருக்கு பொதுவா ஜூதருக்குரியவராய் மாறி இருப்பார். தான் ஜூதருக்கு மாத்திரம் சொந்தமல்ல, எல்லா உலக ஜனங்களுக்கும் சொந்தக்காரன். உலக ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தவர் என்பதன் அடையாளம் தான் நகரத்துக்கு வெளியே அவர் ரத்தம் சிந்தினாராம். அவர் புறம்பே பாடுபட்டார். ஏன் என்று சொன்னால் ஹல்லேலூயா, ஆமா, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் இரட்சகர் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அவர் நகரத்துக்கு புறம்பே, எருசலேமுக்கு புறம்பே, எருசலேமுக்கு வெளியே அவர் பாடுபட்டார், உபத்திரவப்படுத்தப்பட்டார், ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே எப்பேர் எந்த ஜாதியாய் இருந்தாலும், எந்த ஜனமாய் இருந்தாலும், நாம இந்த நாளிலே என் தேவனுடைய ரத்தம் மாத்திரம் உங்களை கழுவி அது சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அவர் வேதம் சொல்லும் பொழுது உலக ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி, அந்த இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் அவர்தான். உலகத்தை பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்குகிறவர் அவர்தான். அவருடைய இரத்தத்தினால மாத்திரம்தான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். இன்றைக்கு அந்த இரத்தத்தினால நீங்க கழுவப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிதான விடுதலையை கொடுப்பார். இழந்து போன ஆதி அன்பில மறுபடியும் நிலைத்திருக்க பண்ணுவார். மறுபடியும் அவருடைய சத்தத்தை கேட்கும்படி, அவரை உங்கள் கண்களால் முகமுகமாய் பாடும்படி, அவர் மறுபடியும் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி உங்களை அவரோடு சமீபமாக்கும்படி அந்த இரத்தம் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாளில அவருடைய இரத்தத்தினாலதான் உங்களுக்கு விடுதலை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த நாளில என் தேவன் சொல்லுகிற காரியம், எப்படி அடுத்த விடுதலை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளும்? ஒன்று இரத்தத்தினால என்று சொன்னார். எடுத்து வாசிப்போம். லூக்காவின் புத்தகம் 22வது வசனம் 37வது 38வது வசனத்தை வாசிப்போம். லூக்காவின் புத்தகம் 2. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஆமென். இந்த வார்த்தை சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஹல்லேலூயா, இந்த வார்த்தை சொல்லுகிறது இரவும் பகலும் ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாளாம். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஹல்லேலூயா, அன்னாள் என்ற பெண்மணி, ஹல்லேலூயா, 84 வயது பெண்மணி, கணவனை இழந்த ஒரு விதவை, அங்கு அந்த நாட்களில உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தேவாலயத்தை விட்டு பிரியாமல் இருந்தார். ஏன் தேவாலயத்தை விட்டு பிரியாமல் உபவாசம் பண்ணி ஜெபித்து தேவ சமூகத்தில் ஏன் காத்திருந்தார் என்று சொல்லி இந்த வார்த்தையில 38வது வசனம் சொல்லுகிறது. அந்நேரத்திலே வந்து, அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஏன் என்று சொன்னால், எருசலேமிலே இந்த வார்த்தை சொல்லுது, மீட்புண்டாக அந்த தேசத்துக்கு, எருசலேமுக்கு, இஸ்ரவேலுக்கு ஒரு மீட்பு உண்டாக காத்திருந்தவர்களுக்கு அவரை குறித்து அவள் பேசினாள். எவரை குறித்து பேசினாள்? மீட்பை கொண்டு வருகிறவர், அந்த எருசலேமிலே மீட்பு கொண்டு வருகிறவரை குறித்து பேசினாள். இயேசுவை குறித்து பேசுறாங்க. அந்த நாட்கள் அவங்க என்ன செய்றாங்க? எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்தார்கள். ஏனென்று சொன்ன, ஒரு மீட்பர் வருவார், ஒரு இரட்சகர் வருவார், ஒரு விடுவிக்கிறவர் வருவார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். மீட்பர் வருவார் என்று சொன்னால் அவர்கள் மீட்பில்லாமல் தவித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் அவர்கள் சிக்கொண்டவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, மீட்புண்டாக காத்திருந்தவர்கள். எருசலேமிலே எப்போது மீட்பர் வருவார், எப்பொழுது எங்களை ரட்சிக்கிறவர்
ஆவியானவர் இந்த காரியத்திலிருந்து, இந்த பாடுகளும் உபத்திரவத்திலும், இந்த வேதனைகளிலும், இந்த அவமானங்களிலும், இந்த நிந்தைகளிலும் இருந்து எங்களை விடுவிக்கிறவர் எப்போது வருவார் என்று சொல்லி அந்த எருசலேம் ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். தங்களை விடுவிக்கிறவரை நோக்கி, அந்த விடுவிக்கிறவர் வருவதற்காக அன்னாள் என்கிற அந்த வயது சென்ற பெண்மணி என்ன செய்கிறாங்க? இரவும் பகலும் தேவன் ஆலயத்தை விட்டு அவங்க விலகாதபடிக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க, ஆராதித்து கொண்டிருந்தாங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, அவங்க தேசத்துக்காக, ஆறுதலுக்காக, மீட்புக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தவங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க, இந்த தேசங்கள், உலக தேசங்கள் ஒரு மீட்பில்லாமல் இன்றைய நாளில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ராஜாக்கள் ராஜ்யங்கள் தத்தளிக்கிறது, தேசங்கள் தத்தளிக்கிறது, ஜனங்களும் ராஜாக்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த தேசம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. பயமும் திடுக்கிடலும் தத்தளிப்பும் நம்மை சுத்தி சூழ்ந்திருக்கிறது. முழு உலகமுமே இருண்டு போயிருக்கிறது. ஆமா, இன்றைக்கு 5 மாதங்கள் ஆயிற்று, மருத்துவம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த கொள்ளை நோயில இருந்து ஒரு மருந்தை கண்டுபிடிக்கலாம், இந்த தேசத்துக்கு விடுதலை கொடுக்கலாம் என்று சொல்லி உலகம் இன்றைக்கு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. 5 மாதங்களை கடந்து விட்டோம், இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் இந்த வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், இயேசுவால் மாத்திரம்தான் இந்த உலகத்துக்கு விடுதலை கொடுக்க முடியும். இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து இயேசுவால் மாத்திரம்தான் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. இந்த நாளில தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் உபவாசம் பண்ணி ஜெபித்து தேவ சமூகத்தை விட்டு இன்றைக்கு வீட்டில் இருக்கிற நீங்க, அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கூடி வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளாய் இணைந்து நீங்க அவரை தேடும் பொழுது, அன்றை கண்ணால் தேடினதுனால, உபவாசத்தினால அவள் அந்த இரட்சகரை கண்டது போல நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் சிதறப்பட்டு இருந்தாலும் உங்க வீடுகளில் இரவும் பகலும் அவரை தேடுவீர்களே. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலை இந்த தேசத்துக்குள்ள கடந்து வரும். இந்த தேசத்துக்கு விடுதலை கொடுக்கிறவன் வேற யாரும் அல்ல. டாக்டர் கிடையாது, விஞ்ஞானிகள் கிடையாது, சுகாதார அமைப்புகள் கிடையாது. எல்லாரும் கையை விரைத்து விட்டாங்க, மண்டைய சொல்றாங்க. ஏனென்று சொன்னால் அதற்கு விடை இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய உனக்கும் எனக்கும் தெரிந்த ஒரே ஒரு விடை, இயேசு இரட்சகர். இயேசு ஒருவரால் தான் விடுதலை கொடுக்க முடியும். ஆகையினால இந்த நாள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல போடுகிற பாரம் கடந்த நாட்கள் முதலாய் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அவரை தேடும் போது தேவனுடைய பிள்ளைகளால தான் அது முடியும். தேவனுடைய பிள்ளைகள் அவரை தேடும் போது தேவன் நிச்சயமாகவே அந்த தேசங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருவார். தேவன் இந்த தேசங்களுக்கு விடுதலையை கொண்டு வருவார். வேதம் சொல்லுகிறது, ஏற்கனவே சொன்னது போல தேவன் நாமம் தவிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகினாள் என்று வேதம் சொல்லுகிறது. தங்களை தாழ்த்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய முகத்தை தேடினாள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நான் அதை கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க குடும்பமா தேடுறீங்களா? பிள்ளைகளாய் தேடுகிறீங்களா? இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில கண்ணீர் வடித்து கதறி அழுது ஜெபிக்கிறீங்களா? சிஸ்டர், பிரதர், எத்தனை நாள் நீங்க ஜெபித்து தேவ சமூகத்தில குடும்பமாய், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், குடும்ப ஜெபத்தில நீங்கள் உறுதியாய் தரித்திருங்க. இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில வாசம் பண்ணுங்க. கர்த்தருடைய முகத்தை தேடி ஆராதியுங்க. நிச்சயமாய் உங்கள் நிமித்தமாய் உங்க பட்டணம் காக்கப்படும், உங்கள் நிமித்தமாய் உங்கள் தேசம் காக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த கொள்ளை நோயை அந்த கொள்ளை நோயிலிருந்து இந்த தேசங்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நானும் நீங்களும் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த வேளையில் எடுத்துக்கொள்வோம் 2 சாமுவேலின் புத்தகம் 24வது அதிகாரம் 18வது வசனம். 2 சாமுவேலின் புத்தகம். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்பனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். ஆமென்.
அங்கே பார்க்கிறோம் இந்த வேத வார்த்தை கடந்த சனிக்கிழமை நம்முடைய பாஸ்டர் மூலமாக தேவன் நம்மோடு பேசினார் இந்த அதிகாரத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய் தான் உங்களோட பேச விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. அப்ப அங்க பார்க்கிறோம் அந்நாள் இந்த பெண்மணி என்ன செய்றாங்க, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. இந்த காரியத்தை 24வது அதிகாரத்துல நாம் வாசிச்சோம் என்று சொன்னா தெரியும். இந்த வார்த்தையில இங்க பார்க்கும் பொழுது தாவீது இலக்கம் பார்க்கிறாரு. அதனால தேவனுடைய கோபம் அந்த தேசத்தின் மேல கடந்து வருகிறது. அல்லேலூயா. அப்ப யார் நிமித்தமாய் அந்த தேசத்துல தேவனுடைய கோபம் வந்தது என்று சொன்னால் தாவீது நிமித்தமாய், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நிமித்தமாய், தெரிந்து கொள்ளப்பட்டவன் நிமித்தமாய், அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அல்லேலூயா இலக்கம் பார்த்தது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதனால தேவனுடைய கோபம் அந்த தேசத்தின் மேல கடந்து வந்தது. அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, அதன் மூலமா அவர் சொல்லுகிறார் பாருங்க, அந்த வார்த்தை அருமையா சொல்லுகிறது. எதென்று சொன்னால் 24:10 இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு, 10வது வசனம் சொல்லுது, இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்பொழுதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியினமாய் செய்தேன் என்று சொல்லுகிறாரு. அல்லேலூயா. அப்ப மகா புத்தியினமாய் செய்தேன் என்று சொல்லுகிறாரு. அப்ப தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பான காரியத்தை செய்தேன் என்று பாவத்தை செய்ததுக்கு பின்புதான் அவருக்கு புத்தி தெளியுது. நாம ஜாக்கிரதை வயதில ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாவம் செய்யும் வரையும் பிசாசு நம்மோடு போராடுவான். அவன் போராடும் பொழுது அந்த பாவத்தின் பின்பாக வருகிற அந்த வேதனைகள் நமக்கு தெரிகிறது இல்ல. பிசாசு செய்ய வைக்கும் வரை நம்மோடு போராடுவான், மிகவும் அதிகமாய் போராடுவான். பாருங்க, தாவீது பாவம் செய்ததுக்கு பிறகு, தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியம் எண்ணிக்கை பார்த்ததுக்கு பிறகு பிசாசு டக்கல் விட்டுட்டு போட்டான். அதுக்கு பிறகு பாருங்க, அவருக்கு குற்ற மனச்சாட்சி வாதிக்குது. செய்யும் வரையும் பாவம் என்று தெரியாது, செய்ததுக்கு பிறகுதான் நமக்கு வேதனை, நாம் செய்ததுக்கு பிறகுதான் நமக்குள்ள வருத்தம், குற்ற மனச்சாட்சி வாதிக்கப்படும். தேவ சமூகத்தில் நெருங்கி ஜீவிக்க கூடாதபடி போராட்டம், நமக்கு தேவனுக்கு விரோதமாக இடைவெளி அதிகரிக்கிறதா இருக்கிறது. அப்ப ஜாக்கிரதை, பாவம் செய்யும் மட்டும்தான் பிசாசு போராடுவான். செய்து முடித்த பிறகு டக்குனு விலகினதுக்கு பிறகு உங்களோட மனச்சாட்சி வாதிக்கும். அதான் தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தது. உமக்கு விரோதமா நான் பாவம் செய்துட்டேன் ஆண்டவர், பெரிய பாவம் செய்துட்டேன், இப்போது ஆண்டவர் உங்கள் அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியினமா செய்தேன் என்று சொல்லி தேவனை நோக்கி அவர் கெஞ்சுகிறார். கெஞ்சின போதுதான் தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டாரு. ஜெபத்தை கேட்டு 3 தண்டனைகளை கொடுக்கிறார். 7 வருஷம் உனக்கு பஞ்சம் வேண்டுமா, அல்லேலூயா, அல்லது 3 மாதங்கள் நீ உன்னுடைய சத்துருக்களால நீ முறியடிக்கப்பட வேண்டுமா, அல்லது 3வது காரியம் 3 நாளும் தேசத்துல பஞ்சத்தை அனுமதிக்க வேண்டுமா என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். காத்தண்ட ஊழியக்காரர் தீர்க்கதரிசி மூலமாய் தாவீதிற்கு தூது அனுப்புகிறார். அப்பொழுதுதான் தாவீது சொல்கிறார், நான் தேவனுடைய கரத்துல விழுகிறதா நல்லது என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே அதை விட்டு விட்டார். அந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை சொல்கிறது, தேவன் ஹல்லேலூயா என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆமா 3 நாட்கள் பஞ்சத்தை அந்த தேசத்தின் மேல அவர் வரவழைத்தார் என்று சொல்லி அங்க வேதம் சொல்ல 15வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலம் தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனால் தான் முதல் பேர்செபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. தான் முதல் பேர்செபா மட்டும் என்ன 3 நாள்ல தான் முதல் பேர்செபா மட்டும் 70,000 பேர் 3 நாள் கொள்ளை நோயில செத்து போனார்கள் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் பாருங்க, கொள்ளை நோய் 60,000 தாண்டி விட்டது, 70,000 வரப்போகிறது. அன்றைக்கு 3 நாள் கொள்ளை நோயில தேவனால விடப்பட்டது அந்த கொள்ளை நோய். பாவத்தின் நிமித்தம், மீறுதலின் நிமித்தம் அந்த கொள்ளை நோய் 3 நாள் அனுமதிக்கப்பட்டது. ஆனாலும் தாவீது மனம் திரும்புகிறார், தான் செய்தது தப்பென்று அறிக்கை இடுகிறார், முறை இடுகிறார், தேவ சமூகத்திலே கெஞ்சுகிறார். அதனாலதான் ஹல்லேலூயா அந்த பாத்திரம் 70,000 பேர் செத்த போது தேவன் அந்த வார்த்தை சொல்லுகிறது. 16வது வார்த்தை சொல்லுகிறது, தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையிலே
கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்பனாவின் போரடிக்கிற களத்துக்கு நேரே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. செத்து போனார்களாமாம். ஆனாலும் அவன் தூதன் என்ன அடுத்தது எருசலேமை அழிக்க தன் கைகளை நீட்டின போது கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுறாரு. பாருங்க, 70,000 பேர் செத்ததோட கர்த்தர் என்ன செய்யறாரு? தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறாரு. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, அவன் பாவத்தில மறிக்கிற ஒருவன் ஆத்துமா பாவத்தில மறைப்பது தேவன் விரும்புகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவன் அவ்வளவு ஆத்தும பாரம் உள்ளவர். இந்த 70,000 பேர் செத்தது தேவனுக்கு பெரிய விசனமா இருந்தது. தேவனுக்கு இந்த 70,000 ஆத்துமாக்கள் பாவத்தை அந்த கொள்ளையோட செத்து போனதினால அவர் மனஸ்தாபப்படுகிறார், அவர் துக்கப்படுகிறார். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆத்துமாவும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை என்று சொல்லி. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது. 70,000 நெருங்குகிற இந்த கொள்ளை நோயின் தாக்கத்தினால் 70,000 அவன் தொட போகிறது. அந்த ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இதுல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள்? ரட்சிக்கப்பட்டாலும் எத்தனை பேர் உண்மையாய் வாழ்ந்தவர்கள்? இன்றைக்கு மரித்தவர்கள் எத்தனை பேர் உண்மையாகவே பரலோகம் போவார்கள்? எத்தனை பேர் பாதாளம் போவார்கள்? அதை குறித்து தேவன் இந்த நாளில மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். இன்று வந்திருக்கிற இந்த தீங்குக்கு தேவன் மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். ஆனாலும் அங்கே பார்க்கிறோம், தாவீது தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறார். தாவீது தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சின போது அங்கே தேவன் எருசலேமை அழிக்கும்படியாய் கை நீட்டின தூதனை பார்த்து சொல்லுகிறார், போதும் நிறுத்து, போதும் நிறுத்து என்ற அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அல்ல, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் அதை நிறுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது கெஞ்சினார் ஜெபத்திலே, ஆண்டவரே போ, ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி கெஞ்சின போது அந்த தேவன் அங்கே பார்க்கிறோம், சங்கார தூதனுக்கு கட்டளை எடுக்கிறார், இப்போது போதும் நிறுத்து என்று. இந்த நாளில நானும் நீங்களும் ஜெபத்தில என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? அந்த அண்ணாள் செய்தது போல உபவாசம் இருந்து ஜெபிக்கவனும் மீட்புக்காக, இந்த தேசத்தின் விடுதலைக்காக. இந்த ஜனங்கள் கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்தும பாரம் உள்ளவர்களாய் திறப்பின் வாசல் இருந்து நானும் நீங்களும் ஜெபிக்கணும். போதும், கர்த்தாவை நிறுத்தும் என்று உம்முடைய சங்கார தூதனுக்கு நீர் கட்டளையிடும் என்று சொல்லி அவரிடத்துல இரக்கங்களுக்காய் நானும் நீங்களும் கெஞ்சும் போது, அவரை நோக்கி மன்றாடும் போது, இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாகவே கட்டளையிடுவார். அந்த சங்கார தூதனை நோக்கி, போதும் நிறுத்து, என் ஜனங்களை இழந்தது போதும் நிறுத்து, என்னால தாங்க முடியல, என் ஜனம் அழிக்கப்படுகிறது, என்னுடைய ஜனத்துக்காக என் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினேனே, என்னுடைய ஜனங்களை மீட்டும்படி நான் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தேனே, என் ஜனம் சங்காரம் ஆகிறது, என் ஜனம் பாதாளத்தை நோக்கி கடந்து செல்லுகிறது. ஆகையினாலே தூதனை நோக்கி பார்த்து சொல்லுவார், ஓ போதும், இப்போது நிறுத்து என்று அவர் சொல்லணும். அதற்காக இந்த நாட்கள் இரவும் பகலும் நானும் நீங்களும் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், தேவனுடைய இரக்கங்களுக்காக. ஹல்லேலூயா. ஆகையினால் நானும் நீங்களும் அப்படியா ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாட்களில் தேசத்துக்கு விடுதலையை கொடுப்பார். அன்றைக்கு எருசலேமின் ஆறுதல் வர, இரட்சகர் வர, விடுதலை வர காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் விடுதலையை கண்டது உபவாசத்தினால் ஜெபத்தினால் இருந்த போதுதான் அங்கே விடுதலையை அன்னாளுடைய கண்கள் கண்டது. இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய கண்கள் இந்த தேசத்துல விடுதலையை காண வேண்டும் என்று சொன்னால் நானும் நீங்களும் இந்த நாட்களில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆத்தும பாரம் உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவராய் இருக்கிறார். அங்கே பாருங்கள், அன்றைக்கு மகாநகரமாகிய நினிவேயை தேவன் அழிக்க வந்த போது ராஜா முதல் கொண்டு, ஆடுகள் மாடுகள் முதல் கொண்டு, குளம் சிறியவர்கள் பெரியவர்கள் வரையும் அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பல் இருந்து உபவாசம் இருந்து ஜெபித்ததினால கர்த்தர் செய்வேன் என்று சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தாராம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால் தடுத்து நிறுத்துகிறவர்கள் நாங்க தான் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். நாங்கள் ஜெபித்தால் நிச்சயமாகவே தேவனுடைய கரத்தை நாம் அந்த நாட்கள் தேவன் இன்றைக்கு நாட்கள் இந்த கொள்ளை நோயில இறந்து நம்மை விடுவிக்க, நமக்கு சேமத்தை உண்டாக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால தாவீது செய்த காரியம் அதுதான். இந்த கொள்ளையை நிறுத்துறதற்கு தாவீது செய்தது இங்க பார்க்கிறோம். 18வது அதிகாரத்தில 18வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்று சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறோம் 25வது வசனத்துல, அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க சகன பலிகளை சமாதான பலிகளை செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்கு செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை
நிறுத்தப்பட்டதாக. ஒன்று, பலிபீடத்தை அவர் கட்டினார். இன்றைக்கு நீங்க வீட்டில குடும்பமாய் பலிபீடத்தை கட்டி தேவனை நோக்கி ஆராதிக்கிறீங்களா? ஜெபம் என்ற பலிபீடத்தை கட்டி இருக்கிறீங்களா? எத்தனை பேருடைய பலிபீடம் செப்பனிடப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு பலிபீடத்தை கட்டாம நீங்க அவன் இந்த ஓய்வு நாள்ல எப்படி நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க? அல்லது டிவியிலையும் சினிமா படங்களையும் பார்த்து கொண்டு தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நேரத்தை பொழுதுபோக்கி கொண்டிருக்கிறீங்களா? அல்லது தேவனுடைய சமூகத்தில் ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணி அழிந்து போற ஜனங்களுக்காக இந்த கொள்ளை நோயை தடுத்து நிறுத்தும்படி நீங்க திறப்பில் நிற்கிறீங்களா? அங்கே தாவீது செய்தது அதுதான். அங்கே பலிபீடத்தை உண்டாக்கி அந்த 25வது வசனம் சொல்லும் பொழுது அவன் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினானாம். தன்னை அவன் பிரதிஷ்டை பண்ணினானாம். தன்னை ஒப்பு கொடுத்தானாம். அங்கே வேதம் சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரர்களே, 12 ரோமர்ல சொல்லுகிறது, 1வது அதிகார வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரர்களே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே புத்தியுள்ள ஆராதனை. இதுவே தேவனை சந்தோஷப்படுத்தத்தக்க ஆராதனை. இதுவே தேவனுடைய கோபத்தை ஆற்றத்தக்க ஆராதனை. இந்த பலியைத்தான் தாவீது செய்கிறார். சர்வங்க தகன பலிகளை செலுத்தி சமாதானத்தை ஏற்படுத்தும்படி சமாதான பலிகளை அங்கே தாவீது செலுத்தின போது அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காய் செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். நீங்க இன்றைக்கு அதைத்தான் செய்ய வேண்டும். சர்வாங்க தகன பலிகள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். சர்வ அங்கம், நம்முடைய அங்கங்கள் ஒவ்வொன்றையும் பிரதிஷ்டை பண்ண வேண்டும். இன்றைக்கு இந்து மார்க்கத்துல சர்வாங்க தகன சர்வத்தையும் அவங்க என்ன செய்றாங்க? ஆமா, கொழுவி கிழுவி அது பண்ணி இது பண்ணி என்ன செய்றாங்க? தேவனுக்கு ஒப்பு அவ்வளவு பக்தி வைராக்கியம் அவங்களுக்கு. தேவனுங்களுக்கு அப்படி சொல்லல. உங்கள் சர்வ அங்கங்களையும், உங்க கண்கள், உங்கள் கைகள், உங்கள் கால்கள், உங்கள் சர்வ சரீரத்தையும் தேவனுக்கு அங்கமாக அவருக்கு ஒப்பு கொடுங்கள். அது நீங்கள் தேவன் வாழுகிற ஆலயம். அதை ஒப்பு கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அப்படியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தாவீது அப்படித்தான் செய்தார். சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி சமாதான பலிகளை செலுத்தின போது தேவன் செய்த விண்ணப்பத்தை கேட்டாராம். கேட்டு இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதையை நிறுத்தினார். நானும் நீங்களும் நம்மை ஒப்பு கொடுத்தால் அந்த வாதை நிறுத்தப்பட்டு போகும். ஹல்லேலூயா. எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தேவன் கட்டளையிடுவார். எங்கள் தேசம் குணமாகும். ஹல்லேலூயா. தேவன் அதைத்தான் சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஒன்று, விடுதலை வேண்டுமா? தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்தது, அந்த விடுதலை, இந்த தேசங்களுக்கு விடுதலை வேண்டுமா? இன்று நாளை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம், குடும்பத்துக்காக இருக்கலாம், தேசத்துக்காக இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் பிரியாமல் அவருடைய சமூகத்தில் நீங்க இருந்து விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கும் போது குடும்பம் கணவன் மனைவியார் பலிபீடத்தை கட்டி செப்பனிட்டு அங்கே உங்களை ஒப்பு கொடு அங்கே சமாதான பலிகளை செலுத்தும் போது நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு இந்த தேசங்களின் தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போடுவார். இந்த தேசங்களுக்கு சமாதானத்தை அவர் கட்டளையிட என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த நாளில தேவன் அதைத்தான் சொல்ல விரும்புகிறவராய் இருக்கிறார். அநேக காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் இந்த 2 காரியங்களும் உங்களுக்கு போதும் என்று நான் விரும்புகிறேன். இன்னொரு காரியத்தை கர்த்தர் எனக்கு கடந்த நாட்கள்ல அவர் பேசும்படியாக இந்த உள்ளத்துல பாரத்தை போட்டார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அந்த வார்த்தை அல்லேலூயா நாம் வாசிக்கிறது நல்லது என்று நான் விசுவாசிக்கிறேன். எடுத்து வாசிப்போம். உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் அப்போஸ்தலரின் புத்தகம் 16வது அதிகாரம் 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆமென். நடுராத்திரியில பவுலும் சீலாவும் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? தேவனை பாடி துதித்துக் கொண்டிருந்தார்கள். தேவனை பாடி துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஜெபம் பண்ணி தேவனை பாடி. அடுத்தது கீழே இருக்கிற வாசிப்போம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று.
சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது, நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் அவங்க என்ன செய்தாங்களாம்? ஜெபம் பண்ணி அவர்கள் தேவனை பாடி துதித்தார்கள் என்று வேதம் சொல்றது. நடு ராத்திரி, இந்த நாட்களை பாருங்க, ரா சூழ்ந்திருக்கிற ராத்திரி போல. ஹல்லேலூயா, ரா காலம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு எங்கும் போக முடியல. ஹல்லேலூயா, சேர்ச்சுக்கு போக முடியும், ஒரு இடமும் போக முடியும். இன்னைக்கு வீட்டுக்குள்ள அவன் முடங்கி போயிருக்கிறான். ஹல்லேலூயா, ஆகையினால கர்த்தர் இந்த நாட்கள் சொல்ற, அந்த நடுராத்திரில பவுலும் சீலாவும் செய்தது ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள். அப்பொழுது அவர்கள் பாடி துதிக்கும் போது அவர்களுடைய கட்டுக்கள் அறுந்தது, சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது, அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது, கட்டண்டவர்களின் கட்டுக்கள் எல்லாம் விடுதலை ஆக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் அங்கே சொல்லுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. அப்ப பாருங்க, நடு ராத்திரி என்பது அல்லேலூயா தேவ பிள்ளைகளுக்கு பயத்து நிறைந்த நாட்கள் கிடையாது. இந்த நடு ராத்திரி என்பது அல்லேலூயா நமக்கு தேவனை துதித்து நாம் பாடும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் மாறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நடு ராத்திரி என்ற ராவு என்பது ஒரு பிசாசின் காரியம், ஒரு இருள் என்பது அவனுடைய காரியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஆகையினால இந்த நாளில அந்த இருள் என்பது இந்த தேசத்தை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தர் கடந்த நாட்கள் தெளிவாய் பேசினார், இருள் பூமியை சூழ்ந்திருக்கிறது. ஆகையினால இந்த நாட்களில் கர்த்தர் சொன்னார், உங்களுடைய அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் இருக்கட்டும் என்று சொல்லி என் கர்த்தர் என்னோடு பேசினார். அப்பொழுதுதான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார், இந்த இருள் பூமியை சூழ்ந்திருக்கிறது. ஆகையினால நம்முடைய விளக்குகள் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு வீடுகளும் இருக்கிற விசுவாச பிள்ளைகளோட விளக்குகள் ஒவ்வொன்றும் இந்த நாட்களில் ஏற்றப்படும் பொழுது இந்த தேசங்களில் சூழ்ந்திருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறி இந்த தேசத்துக்கு பெரிதான விடுதலை உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார். அல்லேலூயா. ஆகையினால நடு ராத்திரி என்றது இரவு என்பது பிசாசின் கிரியைகளை குறிக்கிறது. இரவு நேரத்தில் தான் மந்திரங்களை ஏவுகிறார்கள், சூனியங்களை ஏவுகிறார்கள், அல்லேலூயா பொல்லாத கிரியைகளை செய்கிறார்கள். ஆகையினால இருளின் வல்லமை கிரியை செய்கிறது என்று சொன்னால் ஒருவனை கிரியை செய்யக்கூடாது. அந்த ராக்காலத்தின இந்த நேரத்தில் பிசாசின் கிரியைகள் ஆமா இந்த தேசத்துல தலைவிரித்து ஆடுகிறது. இரவுல தான் ஆமா வேசித்தனங்கள் நடக்கிறது, இரவுல தான் விபச்சார விடுதிகள் நடக்கிறது. ஆகையினால பிசாசு எப்பொழுதும் இருளை தான் தெரிந்து கொள்ளுகிறவனாய் இருக்கிறார். ஆகையினால இந்த இருளில தான் வேதம் சொல்லுகிறது, 91வது சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது, இருளில் நடமாடும் கொள்ளை நோய். ஆமென். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். ஆமென். அப்ப இன்னைக்கு பாருங்க, இருள் சூழ்ந்திருந்தனாலதான் இன்றைக்கு இந்த இடத்துல என்ன வந்தது? கொள்ளை நோய் வந்திருக்கிறது. இந்த தேசங்களை எல்லாம் இன்றைக்கு என்னது? தேவனை மறந்து போனார்கள். அதனால இந்த தேசத்துக்குள்ள என்ன சொன்னது? இருள் வந்தது. இருள் வரும் பொழுது அதுக்குள்ள இருளின் வல்லமைகள் இருக்கிறது. அல்லேலூயா. இருள் வந்ததினால, தேவனை இந்த தேசம் அறிய மனதில்லாததினால, இந்த தேசத்தை என்ன இருள் கவி கொண்டதினால இன்றைக்கு இந்த தேசத்துல ஆமா கொள்ளை நோய், இந்த கொள்ளை நோய் இந்த இருளில் நடமாடும் கொள்ளை நோய். அப்ப இந்த நாட்கள் இருள்ல கொள்ளை நோய் நடமாடி கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோய் விரட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய என்னுடைய விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும். அன்பான சகோதரனே சகோதரியே, நீ விளக்கு ஏற்றி வைத்திருக்கிறீங்களா? உங்களோட விளக்குகள் எரிகிறதா இருக்கிறதா? அல்லது விளக்கை கொளுத்து மரக்காலால் மூடி உங்களை கட்டிலுக்கு கீழே வச்சிருக்கிறீங்களா? இந்த கர்த்தர் உங்களை படுத்து நித்திரை செய்யும்படியா இந்த நாட்களை உங்களுக்கு கொடுக்கவில்லை. இந்த நாட்களை நீங்கள் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். இந்த நாட்களை நீங்கள் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். உங்களுடைய வெளிச்சத்தில் அநேகர் குளிர் காய வேண்டும். உங்கள் வெளிச்சம் தான் இந்த தேசத்தில் இருக்கிற இருளை அகற்ற முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஆகையினாலதான் வேதம் சொல்லுகிறது, இருள் பூமியை காருள் ஜனங்களை மூடும், கர்த்தர் உன் மேல உதிப்பார் என்று சொல்லி, கர்த்தர் உங்கள் மேல உதிச்சார் என்று சொன்னா உங்கள வெளிச்சம் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி. ஆகையினால் சூரியன் உங்களுக்கு இருந்து உதிக்கும் போது இருள் உங்கள் குடும்பத்தில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, இந்த தேசத்தில இருக்க முடியாது. காரணம், நீங்கள் ஒரு சூரியன் உங்களுக்குள்ள இருந்து உதிக்கிறதா இருக்கிறது. அப்ப அந்த சூரியனுக்கு மறைவு இல்லை, அஸ்தமிப்பதில்லை. அந்த சூரியன் மறைவதில்லை. 24
24 மணித்தியாலமும் நீங்கள் வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருப்பீங்க. அதனாலதான் யோபு சொல்லுகிறார், அவர் அருளின தீபம் என் தலையின் மேலே இருந்தது, அவருடைய வெளிச்சத்தினால நான் இருளை கடந்து போனேன் என்று சொல்லுகிறார். அந்த வெளிச்சம் உங்களுக்கு இன்றைக்கு இருக்குமானால் எந்த இருளா இருந்தாலும் அந்த இருள் உங்களை நெருங்க முடியாது. காரணம், உங்கள வெளிச்சம் இருக்கிறதுனால உங்க வெளிச்சம் அநேக தேசங்களுக்கு பரவும், அநேக பட்டணங்களுக்கு பரவும். உங்க வெளிச்சம் இருக்கும் வரையும் உங்களை சார்ந்திருக்கிறவங்களை இருள் சூழ முடியாது, உங்க பட்டணங்களை இருள் சூழ முடியாது. ஓ ராமா கசந்தாராலாபா கதராபா. பவுலும் சீலாவும் செய்தது காரியம். ஆமா, அவர்கள் கட்டுக்கள் மத்தியில உடைக்கப்பட்ட சூழ்நிலையில ஒரு சிறைச்சாலை அறைக்குள்ள இருந்து அவங்க ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள். அவர்கள் துதித்ததினால் அவர்களுக்கு மாத்திரம் விடுதலை அல்ல, பக்கத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாம் விடுதலை. ஆகிய அவங்க சத்தம் போட்டு துதித்தாங்க. இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவங்க மௌனமா துதிக்கல, அவங்க மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிச்சாங்க. அவங்க மௌனமா இருந்து கர்த்தர் வல்லவர், கர்த்தர் போதுமானவர் பயந்து நடுங்கி அவங்க ஆராதிக்கல. அவங்க தேவன் அடுத்தவங்களுக்கு கேட்கும்படி, சிறைச்சாலையில் இருந்தவங்களுக்கு கேட்கும்படிக்கு கம்பீரமாய் துதித்தாங்க. இந்த கட்டுக்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் நாச மோசங்களும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் அல்லேலூயா தேவனுக்கு நாம துதித்து பாடினதுனாலதான் அவர்கள் சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. இன்றைக்கு உங்கள் வீட்டு உங்களுக்கு முன்பாக இருக்கிற கதவுகள் திறக்கப்பட வேண்டுமா? ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்பட வேண்டுமா? சாத்தானின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட வேண்டுமா? அநேகருடைய ரட்சிப்பை காண வேண்டுமா? சகோதரனே, சகோதரியே, நீ தேவனை ஆர்ப்பரித்து துதி மகளே. ஜெபம் பண்ணி அவரை துதிக்கும் போது தேவனுடைய விடுதலை உங்கள் மேல கடந்து வரும். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் அதைத்தான் சொல்றார். இந்த நடு ராத்திரி, பகல்ல நானா ஆவிக்குரிய நிதானிக்க ராத்திரி காலம். ராத்திரில போத்து மூடிக்கொண்டு படுக்கிறது அல்ல. நீங்க பகல்ல கூட இன்னைக்கு அநேகர் போத்து மூடிக்கொண்டு படுத்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் எழுந்து தேவன் ஆராதனைக்கு தாங்கள் ஹல்லேலூயா தேவன் ஆராதனைக்கு கொடுக்கிற கணத்தை எத்தனை பேர் கொடுக்கிறீங்க? அல்லது நீங்க படுக்கையில படுத்து கிடந்து கொண்டு இந்த ஆன்லைன் மூலமாக இருக்கிற அந்த செய்திகளையும் ஆராதனையும் பார்த்து நீங்க காலாட்டி கொண்டு போர்வையை மூடிக்கொண்டு பார்த்து கேட்டுக்கொண்டிருந்து தேவனை கனவீனப்படுத்துகிறீங்களா? இன்றைக்கு தேவனை கனம்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க எழுந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய உங்க ஆராதனை கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்க கொடுங்க சிஸ்டர், நீங்க கொடுங்க பிரதர். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துக்கு எப்படியா நீங்க வெளிக்கிட்டு போய் தேவனுக்கு எப்படியா நீங்க கனத்தை கொடுப்பீங்களோ அது அப்படி போல உங்களோட வீடுகள்ல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல கர்த்தர் நான் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் உங்களை என்னை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் விடுவிப்பதற்காகத்தான் இந்த பூமிக்குள்ள கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்மை விடுவிக்கும், உபவாசமும் ஜெபமும் நம்மை விடுவிக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய துதி நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. எந்த இடத்துல உங்களுக்கு விடுதலை இல்லையோ அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாவதாக. எந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கதவுகள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. இருப்பு தாழ்பார்கள் முறிக்கப்படுவதாக. இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய கல்வாரி இரத்தத்தினால் ஒரு விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.